கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் திமுகவை சேர்ந்த பலர் சிக்குவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு தலைமை வகித்த ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழக மருத்துவத்துறையின் அலட்சியத்தால் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நபர் ஆணையம் என்பது வெறும் கண் துடைப்பு என்று குறிப்பிட்ட அவர், இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் சிக்குவார்கள் என்றும் கூறினார். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் ஆவிகள் தமிழக முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை நிச்சயம் பழிவாங்கும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். பொறுத்தவரை எதிலுமே ஒரு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும். ஒரு சமுதாயம் முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் போதை இல்லாத ஒரு மாநிலமாகவும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதுதான் ஒரு அரசுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த போதை வஸ்துகளும் சரி, அதே போன்று கள்ளச்சாராய மரணங்களும் சரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றாரா என்கின்ற அந்த கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வராயன் மலை ஒரு ஃபேமஸ் ஆகிப்போச்சு. கல்வராயன் மலையா இல்ல கள்ளச்சாராய மலையா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய, இன்றைக்கு அதுவும் அந்த ஆளும் வர்க்கத்தினுடையவர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன் சிபிஐக்கு நீங்க பயப்படணும்? சரி, மெத்தனால் பொறுத்தவரையில ஒரு இன்டர்ஸ்டேட்ல இருந்து கடத்துறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு இன்டர்ஸ்டேட்ல இருந்து கடத்துற ஒரு விஷயத்த எப்படி ஒரு சிபிசிஐடி போய் விசாரிக்க முடியும்? எனவே சிபிசிஐடி விசாரிக்க முடியாது. எனவே அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி தேவை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு கோரிக்கை வைத்தாரு. அது மடியில கடலாம் சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே?